வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்பாட்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா, அந்த டைமில் வந்துட்டு ஆப்பிள் வந்து நம்மளை ஒயர் உலகத்துலேருந்து ஒயர்லெஸ் உலகத்துக்கு வந்து கொண்டு போனாங்க ஆப்பிள் ஈகோ சிஸ்டமில். ஸோ அது வந்து உண்மையிலே ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு எனக்கு. எப்படிடா இது எப்படி இவனுக்கு யோசிச்சானுங்க, ஒயரோட எடுத்து இப்படி வெட்டி இதுதான்டா அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நீங்கள் நினைக்காதீங்க ஆப்பிள் தான் வந்து மொத ஒயர்லெஸ் கொண்டு வந்தாங்கன்னு. இல்லை, அதுக்கு முன்னுக்கே வந்துட்டு ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து இருந்துச்சு. ஆனால் அது அவ்வளோ பெரிய பாப்புலராக ஆகலை. ஆப்பிளோட என்ட்ரி தான் வந்து பெரிய பாப்புலாரிட்டிக்கு வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ ஏர்பாட்ஸ் 2, அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2, ஏர்பாட்ஸ் ப்ரோ 3, ஏர்பாட்ஸ் 4 இந்த மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு 6 வருஷமாக ஏர்பாட்ஸ் ப்ரோ 1 நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு ஏர்பாட்ஸ் ப்ரோ 3க்கு வந்து அப்டேட் ஆக போகிறேன். அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆப்பிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ போகலாம். ஓகே, இதுதான் வந்து அந்த பாக்ஸு காய்ஸ். இந்த வாட்டி பாருங்கள், ஆப்பிள் வந்து ரொம்ப சின்னதாக்கிட்டாங்க இந்த பாக்ஸை. ஸோ நீங்கள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 1, ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 பாக்ஸை கம்பேர் பண்ணால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, மேலே மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க. மற்றபடி பாக்ஸோட மொத்தம் வந்துட்டு சேம் தான். சரிங்களா? ஓகே, ஸோ முன்னுக்கு இந்த சைடில் இது வந்து பின்னால் எப்பயும் போல் இது ஸ்டிக்கர். ஓகே, வாங்க திறக்கலாம். அப்புறம் ஓகே திறந்தாச்சு. எப்பயும் போல் வந்துட்டு ஆப்பிளோட டாக்குமெண்டேஷன், ஏர்பாட்ஸ் ப்ரோ. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ இதுதான் அந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ 3. ஓ, இது மொத்தமாக இருக்க. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும் ஏர்பாட்ஸ் ப்ரோ 3. ஓகே, இதை இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஏர் டிப்பு உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த புதுசாக ஏர் டிப்பு. உங்கள் காதுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் போட்டுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? இதில் வந்துட்டு எல் சைஸு, எஸ் சைஸு, எக்ஸ்எஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்எக்ஸ்எஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்எஸ்எஸ், எக்ஸ்எஸ், ஸ்மால், லார்ஜ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே வந்து ஒன்றுமே இருக்காது. என்னென்னா ஆப்பிள் வந்து இந்த வாட்டி வந்து டைப் சி கேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணல, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏர்பாட்ஸ் ப்ரோ 1 நான் வந்து வாங்கும்போது இந்த பாக்ஸில் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு டைப் சி வந்து கொடுத்துருந்தாங்க. டைப் சி லைட்னிங் கேபிள் வந்து ஆப்பிள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு அறவே தெரியாது. டிக்டாக்கில் வீடியோ பார்த்து தான் இந்த இதை வந்து தூக்கின பிறகு உள்ளே வந்து ஒயர் இருக்குது. ஸோ ஏன் வந்துட்டு ஒயர் வந்து கொடுக்கலன்னா, ஏர்பாட்ஸ் ப்ரோ நீ வாங்குறேன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து ஐஃபோன் இருக்கும். ஐஃபோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐஃபோனோட சார்ஜர் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அந்த சார்ஜரை நீ வந்துட்டு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆப்பிள் வந்துட்டு இந்த வாட்டி அந்த டைப் சி கேபிள் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணலை. ஓகே, ஸோ மை ஃபோன் ப்ளூடூத் ஆனில் தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் அப்படி நவுத்திடுவோம், நவுத்தி வச்சுருவோம். ஓகே, சவுண்டு கேட்குது பாருங்க, அதுக்குள்ளே வந்துருச்சு. ஏர்பாட்ஸ் ப்ரோ கனெக்ட் பண்ணுடா அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த வாட்டி டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏர்பாட்ஸ் ப்ரோ 1ம் ஏர்பாட்ஸ் ப்ரோ 3யும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது ரொம்ப அழுக்காக இருக்குது, ஏன்னா எத்தனையோ வருஷமாக நான் பார்த்துட்டேன். ஸோ அதோட கேஸ் பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 கேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது ஏர்பாட்ஸ் ப்ரோ 1. சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் ஸோ இது பின்னால் வந்து பட்டன் வந்து நம்மளுக்கு ஆப்பிள் வந்து கொடுக்கல இந்த வாட்டி. ஸோ இது லைட்டு வந்துட்டு ட்ரான்ஸ்பரண்ட் ஆச்சு, லைட்டு வந்து உள்ளே எரியும், நம்மளுக்கு வெளியே தெரியும். ஆனால் இதில் வந்துட்டு இந்த சின்னதாக இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து லைட் தெரியும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்படி திறந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இப்படி இருக்கும். உள்ளே வந்து எப்படி இருக்குது. இந்த வாட்டி இதோட டிசைனையும் வந்து மாற்றிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டிசைனு, இது வந்துட்டு 3rd ஜெனரேஷன் ஏர்பாட்ஸ் ப்ரோவோட டிசைனு. ஓகே, கனெக்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கு. அப்போ கனெக்ட் பண்ணுவோம்.
ஓகே, கனெக்டிங். சவுண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. பிளேஸ் போத் ஏர்பாட்ஸ் இன் யோர் இயர்ஸ். காதில் போட்டாச்சு. how do AirPods Pro feel in your ears? Fit comfortably, yeah, கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. ஓகே ஓகே, மீடியா கால் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் வந்துட்டு பர்சனலைஸ்ட் வால்யூம். இது வந்துட்டு அதோட லோவர் மீடியா வால்யூம் when I start speaking. யா, இது வந்து கன்வர்சேஷன் அவேர்னஸ். நீங்கள் வந்துட்டு யாராச்சும் யார்கிட்டயே பேசுகிறீங்கன்னா திடீர்னு வந்துட்டு யார்கிட்டயே பேசுகிறீங்கன்னா அது வந்து கன்வர்சேஷன் வந்துட்டு இன்னும் கிளியராக உங்களுக்கு விளங்குறதுக்காக சவுண்ட் வந்து குறைச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இது வந்துட்டு நம்ம ஓகே தட்டிடுவோம். அதுக்கப்புறம் control AirPods by moving your head. ஓகே, இது வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, டர்ன் ஆன் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு இந்த வாட்டி என்ன வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து வாங்க வச்சுது இந்த வாட்டி. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் வந்து லைவ் ட்ரான்ஸ்லேஷன் பற்றிக்கு இது எனக்கு தேவையில்லை, ஏன்னா இது வந்து சப்போர்ட்டட் லாங்குவேஜ் தான். ஸோ சப்போர்ட்டட் லாங்குவேஜ் ஸோ லைவ் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் பேட்டாவில் தான் இருக்குது, பேட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சப்போர்ட்டட் லாங்குவேஜ் தான். இப்போதைக்கு எனக்கு இது வேணாம். ஸோ நாட் நாவலா. ஓகே, அதுக்கப்புறம் லவுட் சவுண்ட் ரிடக்ஷன் வித் ஏர்பாட்ஸ் ப்ரோ. ஸோ இது வந்துட்டு லவுட் சவுண்ட் ரிடக்ஷன் ஏர்பாட்ஸ் ப்ரோ. பாருங்கள், இதில் வந்துட்டு லவுட் சவுண்ட் ரிடக்ஷன், இயரிங் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இயரிங் அசிஸ்டன்ட் இதெல்லாம் இருக்குது. இதை பற்றிக்கு எனக்கு வேணாம், நாட் நாவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேஸில் வந்துட்டு 58% இருக்குது. அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸில் வந்து 22% இருக்குது சார்ஜிங். ஓகே, ஸோ ஓகே. இப்போ வாங்க நம்ம வந்துட்டு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே காய்ஸ், காதில் போட்டுட்டேன். உண்மையிலே நல்லா ஃபிட்டாக இருக்குது. பிகாஸ் இது வந்துட்டு இப்போ ஏர்பாட்ஸ் ப்ரோ 3, ஏர்பாட்ஸ் ப்ரோ 1 போடுறதோட இது இன்னும் ஃபீல் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சவுண்டும் 2-3 பாட்டு வந்து தட்டி கேட்டு பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி வந்துட்டு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 3ல் வந்து என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த IP57 அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. IP57 சொல்கிறத விட IP57 சொல்லலாம். ஓகே, IP57னா வந்துட்டு அது வந்து ப்ரொடெக்ஷனு, டஸ்ட் ப்ரொடெக்ஷனு, வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, ஓகே, ஐபினா வந்துட்டு இன்கிரஸ் ப்ரொடெக்ஷன். அதுக்கப்புறம் இந்த 5 இருக்குல்ல, அந்த 5னா வந்துட்டு டஸ்ட்டு ப்ரொடெக்ஷனு. டஸ்ட்டு வந்துட்டு இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோவில் உள்ள பூந்து டேமேஜ் பண்ணாத அளவுக்கு வந்துட்டு டஸ்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 7 வந்துட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஓகே, வாட்டர் ரெசிஸ்டன்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அளவுக்கு ஒரு டைம் அளவுக்கு வந்து நீங்கள் இதில் தண்ணிக்குள்ளே வச்சுருக்க முடியும். ஓகேங்களா? தண்ணி எப்படி ஊற்ற முடியும், தண்ணி எப்படி ஸ்ப்ளாஷ் பண்ண முடியும், தண்ணி தெளிக்க முடியும். ஆனால் நீங்கள் வாட்டர் தண்ணிக்குள்ளே உள்ளே வச்சிங்கன்னா, ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா தண்ணி உள்ளே பூந்துடும். அது ஒரு டைம் இருக்குது, அந்த டைம் அளவு மட்டும் தான் தண்ணி நீங்கள் இது வந்து தண்ணிக்குள்ளே வைக்க முடியும். மற்றபடி வந்துட்டு இந்த ஸ்ப்ளாஷு, அதுக்கப்புறம் இந்த ஸ்வெட்டு இதெல்லாம் பட்டுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. அவ்வளோ நல்லா இந்த வாட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க வாட்டர் ரெசிஸ்டன்ட்டில். சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்துட்டு என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, டீப்பான பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டீப்பான பேஸு. அதுக்கப்புறம் யூ கேன் ஹியர் எவ்ரி நோட். ஓகே, அக்வஸ்டிக்காக நோட்டு வந்து நல்லா கிளியராக எவ்ரி நோட்டு நீங்கள் வந்து சவுண்டில் வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மியூசிக்கில். நான் வந்து ஆப்பிள் மியூசிக் தான் பாய்க்கிறேன். அதில் நிறைய டைப் ஆஃப் மியூசிக் நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி மாற்றிக்கலாம். அதில் வந்துட்டு அது என்னது டிஜிட்டல் மாஸ்டர் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு டால்பி அட்மாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்லெஸ் ஆடியோ இருக்கும். நிறையா இருக்குது. அது நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் டிஃப்ரெண்ட்டான ஆடியோ வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு இந்த ஏர் டிப் இருக்குல்ல, இந்த ஏர் டிப்பில் வந்துட்டு ஃபுல்லாக அது வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி ஃபோம் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. லைக் இப்போ இதில் வந்துட்டு கேப் இருக்கும் கொஞ்சம். இதில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். இது வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ 1, இது வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ 3. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் இந்த டிப்பில். ஆனால் இதில் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை, ஒரு மாதிரியாக வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னும் பெட்டராக வந்து நம்ம காதில் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இது வந்துட்டு. ஸோ இப்போ நான் வைக்கும் போதே எனக்கு தெரியுது, ஆனால் கொஞ்சம் எனக்கு வந்து ஹார்டாக இருக்குது இதில் வந்து இப்படி காதுக்குள்ளே வைக்கும் போது. பட் அது வந்துட்டு ஒரு பெட்டரான ஃபிட் கொடுக்குது என் காதுக்கு. சவுண்டும் வந்து நல்லா கேட்கறதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் ரேட் சென்சர். இந்த ஹார்ட் ரேட் சென்சர் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த வாட்டி வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு என்ன.
ஏர்பாட்ஸ் ப்ரோ 2ல கூட எனக்கு அவ்வளோ அட்ராக்ட் பண்ண கிடையாது. இந்த வாட்டி ஏர்பாட்ஸ் ப்ரோ 3ல வந்து ஹார்ட் ரேட் சென்சர் கொண்டு வந்தோடனே, ஓகேலா இதை வாங்கியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா பேக் இன் டைமில் வந்துட்டு ஆப்பிள் வந்து ஹார்ட் ரேட் சென்சர் வந்து ஆப்பிள் வாட்ச் 6 சீரீஸில் தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ நான் வந்து அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப இதாகிடுச்சு. சரி வாங்கி என்னென்ன தான் இருக்குது பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ஆப்பிள் வாட்ச் 6 சீரீஸ் வாங்கி அதை ட்ரை பண்ணேன். உண்மையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிங்களா, அந்த டைமில் வந்து நம்ம வாட்சில் தான் வந்து ஹார்ட் ரேட் சென்சர் இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து நம்ம ஏர்பாட்ஸ் ப்ரோலே வந்துட்டு ஏர்பாட்ஸ்லேயே வந்துட்டு நம்ம ஹார்ட் ரேட் சென்சர் வந்துச்சு. ஸோ அதனால் டெக்னாலஜி வந்து ரொம்ப முன்னேறிடுச்சு. இவ்வளோ டைனியாக கொண்டு வந்து நம்ம காதுலேயே வச்சுட்டாங்க ஏர்போர்ட்டு ஹார்ட் ரேட் சென்சரை. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஹார்ட் ரேட் சென்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டெக்னாலஜி வந்து அவ்வளோ வந்து இம்ப்ரூவ் ஆகி நம்ம காதிலே வந்து ஹார்ட் ரேட் சென்சர் கொண்டு வந்துட்டாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஆப்பிள் வாட்ச் வந்து நீங்கள் வாங்குனீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிட்னஸ்க்கு வாங்குறீங்க, இல்லை நான் வந்து ஒரு வாட்சாக என் கையில் இருக்கணும், நான் எல்லாத்தையும் ட்ராக் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஃபிட்னஸ்க்கு மட்டும் ஹார்ட் ரேட் சென்சர் என்னோட கேரி ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 ஆல்சோ. சரிங்களா, நோ இஷ்யூ அட் ஆல். சரிங்களா, ஓகே. ஸோ இது வந்து என்னோட சஜஷனு. ஸோ எனக்கு ஆப்பிள் வாட்ச் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த வாட்டி ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 இருக்கிறதுனால நான் அகேன் நான் ஒரு வாக்கிங் போகலாம், நான் ஒரு சைக்கிளிங் போகலாம், நான் ஒரு ஸ்விம்மிங் போகலாம். ஸ்விம்மிங் போக முடியுமா தெரியல. ஸோ நிறைய அதில் ஆக்டிவிட்டி இருக்கும். நீங்கள் ஃபிட்னஸ் ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹார்ட் ரேட் சென்சர் மூலிமா எவ்வளோ கேலரி வந்து பர்ன் பண்ணுறீங்கன்னு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நிறைய ஹார்ட் ரேட் சென்சர் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆப்பிளோட ஹார்ட் ரேட் சென்சரில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன்னு கேளுங்க. ஸோ சென்சர்னு வந்துட்டு ஹார்ட் ரேட் சென்சர்னால் வந்துட்டு ஹார்ட்டோட ரேட்டை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக வந்து ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஆப்பிள் வந்துட்டு அவங்களோட வெப்சைட்லேயும் எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க, அக்யூரேசியாக வந்துட்டு ரீட் பண்ணும் ஹார்ட் ரேட்டை அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஆப்பிளோட ஸ்பெஷாலிட்டி. ஹார்ட் ரேட் கரெக்டாக அது சென்சர் வந்து அக்யூரேட்டாக வந்து ரீட் பண்ணும் அப்படின்னு வந்து ஆப்பிள் வந்து எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணுவாங்க. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அக்யூரேட்டாக வந்து ரீட் பண்ணுதா இல்லையானு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லைவ் ட்ரான்ஸ்லேஷன், அதுதான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைவ் ட்ரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது இந்த வாட்டி வந்து சப்போர்ட்டட் லாங்குவேஜில் மட்டும்தான் வந்து லைவ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், இட்டாலியன், அதுக்கப்புறம் ஜப்பனீஸ், கொரியன், போர்ட்டுகீஸ், அதுக்கப்புறம் ஸ்பானிஷ். இதில் தான் வந்துட்டு லைவ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இந்த லாங்குவேஜ்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் யாராச்சும் பேசுனாங்கன்னா ஏஐ வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லும் என்ன தான் பேசுகிறாங்கன்னு. சரிங்களா, இது வந்து இது வந்து ஸ்டில் வந்து பேட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. இன்னும் நிறைய லாங்குவேஜ் வந்து ஃபியூச்சரில் வந்து ஆட் பண்ணுவாங்க. மேபி யாருக்கு தெரியும், ஃபியூச்சரில் தமிழ் லாங்குவேஜ் கூட ஆட் பண்ணலாம். ஓகே, யாருக்கு தெரியும், பார்ப்போம். சரிங்களா, ஓகே. அடுத்தது வந்து இந்த பேட்டரி. ஸோ நான் வந்துட்டு 6 வருஷமாக ஏர்பாட்ஸ் ப்ரோ 1 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பேட்டரி என்னை பற்றி கேட்டிங்கன்னா இப்போ வெறும் வந்துட்டு ஏர்பாட்ஸ் ப்ரோ 1ல் வந்துட்டு வெறும் 1.5 ஹவர் தான் பேட்டரி வந்து தாங்குது. இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ 1 இருக்குல்ல, இதில் 1.5 ஹவர் மட்டும்தான் வந்து பேட்டரி தாங்குது. அதோட மண்டையை போட்டுரும். கேஸ் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு சார்ஜ் தாங்கும். ஆனால் இப்போ வந்து அது ஒரு வாரம் கூட இல்லை, ஒரு 3 டேஸ் தான் அதோட சார்ஜ் வந்து போயிடும். திருப்பி நான் வந்து கேஸை சார்ஜ் பண்ணணும். சரிங்களா, இந்த வாட்டி ஏர்பாட்ஸ் ப்ரோ 3ல் வந்துட்டு 8 ஹவர் நீங்கள் வந்துட்டு மியூசிக் கேட்கலாம் அப்படின்னு இந்த ஆப்பிள் சொல்லியிருக்காங்க வித் ஏஎன்சி. ஏஎன்சினா வந்து என்னதுன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். ஓகே, அது நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா வெளியே உள்ள சவுண்டு எதுவுமே உள்ளே வராது, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக சவுண்டு கேட்கலாம். அதில் மட்டுமே 8 ஹவர் நீங்கள் பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வந்து இந்த ஹார்ட் ரேட் சென்சரை யூஸ் பண்ணி ஒரு 6.5 ஹவர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் ஹார்ட் ரேட் சென்சர். சரிங்களா, ஓகே. அடுத்தது கேஸில் வந்துட்டு எவ்வளோ பேட்டரி வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க கேஸில். ஸோ இதில் வந்து 8 ஹவர் நீங்கள் வந்துட்டு பாய்க்க முடியும் ஏர்பாட்ஸில். ஸோ விச் இஸ் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஒரு 3 வாட்டி வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். 1 8 8 2 16 3 8 24. ஓகே, 3 வாட்டி வந்து கேஸில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஏர்பாட்ஸை ஃபுல்லாக. ஸோ இது வந்துட்டு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே ஆப்பிளோட பேட்டரின்னு வந்துட்டு நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேட்டர்னை வந்து அதை ரீட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நாளாக அந்த பேட்டரியோட இன்டெகிரிட்டி, அந்த பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதிலே ஆப்பிள் வந்து போட்டிருப்பாங்க, பேட்டரினா வந்துட்டு இத்தனை ஏஜ் வந்துச்சுன்னா அது ஏஜ் ஆகும், அது சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஆப்பிள் டிவைஸில் எல்லா டிவைஸ்லையும் உள்ளது தான் ஒன்று, அதை நம்ம வந்துட்டு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ 8 ஹவர் சொல்லுவாங்க, 8 ஹவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதனால் வந்துட்டு இது எப்பயுமே நடக்கிறது தான். அதனால் எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரிசிஷன் ஃபைண்டிங்ஸ் வந்து 1.5 லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரிசிஷன் ஃபைண்டிங்னா என்னென்னா, இப்போ வந்து உங்கள் ஏர்பாட்ஸை வந்து நீங்கள் உங்களோட ஆப்பிள் ஐடியில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ரிஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் கேஸ் எங்கேயே காணாம போச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதை ப்ரிசிஷன் ஃபைண்டிங் மூலமாக வந்து தேட முடியும்.
ஏர்டேக்கில் இருக்கிற மாதிரி சரிங்களா. ஸோ இன்னொன்று வந்து ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ஏர்பாட்ஸ் எடுத்துக்கொண்டு போய்ட்டு இன்னொரு கேஸில் போட்டு நீங்கள் சார்ஜும் பண்ண முடியாது, யூஸும் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு அதை செஞ்சிடாதீங்க. உங்களோட ஏர்பாட்ஸ் வந்துட்டு உங்களோட ஏப்ராய்டு வந்துட்டு லாக் பண்ணியிருக்கோம், வேறு யாரும் வந்து யூஸ் பண்ண முடியாது சரிங்களா. ஓகே, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அதிகமாக இருக்குமா. ஏர்பாட்ஸ் ப்ரோ 1லேருந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ 3க்கு நான் வர்றதுனால எனக்கு அது சரியாக இருக்கும். எனக்கு 4 மடங்கு அதிகமாக வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ அல்ட்ரா லோ நாய்ஸ் மைக்ரோஃபோன் வந்து உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ அது மூலிமா வந்து பெட்டரான ஏஎன்சி கிடைக்கும் அப்படின்னு வந்து ஆப்பிள் வந்து இந்த வாட்டி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ 3ல வந்துட்டு லைவ் ட்ரான்ஸ்லேஷனு, ஹார்ட் ரேட் சென்சரு, புது ஏர் டிப்பு, அதுக்கப்புறம் அதில் இன்ஃபியூஸ்ட் பண்ணுது, அப்புறம் அக்கோஸ்டிக் சவுண்டு, எவ்ரி நோட் நீங்கள் வந்து கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 வச்சுருந்தீங்கன்னா சவுண்ட் எப்படி இருக்குது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye.